அதே மாதிரி சின்ன திரையில் நான் கிட்டத்தட்ட எல்லா டிவிலையுமே பேசிகிட்டு இருக்கிறாங்க, நானும் பேசிகிட்டு இருக்கிறேன். அதுக்கிடையில் அண்ணன் அஜித்தோட வந்து ஒரு படம் பண்ணுறேன். பிப்ரவரி லாஸ்ட்டில் மார்ச்சில் வந்து ஷூட் இருக்கும்னு இருக்காங்க. ஸோ அந்த ஷூட் முடிகிற வரைக்கும் எனக்கு டைம் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்போ அதுலேருந்து அதுக்குள்ளே எனக்கு வந்து அந்த இரும்பு கம்பிகள் விளம்பரத்தெலாம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டிஎம்டி கம்பிகள் இருக்குது வரீங்களான்னு கூட. உண்மையிலே இந்த படம் நடிக்க போகிறேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு நியூஸ் வந்துச்சு, அது கன்ஃபார்ம் நியூஸ் நானும் சொல்லிட்டேன். உடனே வந்து சார் சூப்பர் ஸ்டார் இரும்பு கம்பிகள் நேரம் வரீங்க, நீங்கள் தான் சார் ஸ்டார் அப்படி இரும்பு கம்பிகள் டாய் அந்த மாதிரி. ஸோ வந்து வெள்ளித்திரையில் என்ன மாதிரி வாய்ப்பு எங்கள் டேரக்டர் சொன்னார், நீ கொஞ்சம் அமைதியாக வாயை மூடிட்டு நீ போராட முறை பேசிட்டு மாதிரி பேசிட்டு இருக்காத, உனக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் வரும் பார்ப்போம்னு சொல்லியிருக்காரு. ஸோ அங்கே என்ன வாய்ப்புகள் திறந்து கிடக்குன்னு எனக்கு தெரியல. நான் வந்து எதையும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்குறேன், வா அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இறைவன் கருணையில் வந்தது, அதை நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கிறேன். ஸோ வெள்ளித்திரை, சின்னத்திரை, குட்டித்திரை 3 ட்ரை பண்ண போகிறேன் உங்களுடைய நண்பரோட. தேங்க்யூ. வந்தா அது தேவைப்படக்கூடியதாக இருந்தால் மீதி உண்மையை வெளியே வந்துடும். நம்ம வந்து பாதி உண்மையை வர வேணாம்னு நினச்சோம்னா மொத்த உண்மையை வரவே வராது. நம்ம இப்படி நினைக்கிறோம், சோசியல் மீடியாவில் ஒரு பொய்யை சொன்னால் இது பொய்ன்னு சொல்லி ப்ரூவ் பண்றக்கா ஒரு உண்மை வந்து பாக்குறான். டெக்னிக்கலா இப்படி ரிவர்ஸ் சுத்தி அப்படி அடிக்கிறான், நான் பொய்யா கிளப்பி விடுறேன், உண்மை என்ன நான் சொல்லுவாங்க அப்படின்னு பாக்குறான். அதை விட இது எவ்வளவு தேவையான பாதி உண்மையை சொல்லுவோம். அன்புமணி ராமதாஸ் அதிமுகவோட பேசிக் கொண்டிருக்கிறார், ட்விட்டர்ல திமுகவோட பேசிக் கொண்டிருக்கிறார், டிடிவிதரன் கேட்டுக்கிறார். மோஸ்ட் வாண்டட் இன்னைக்கு அரசியல்வாதி அவர் தான். 3 கூட்டில் அவர் கூட்டு இருக்காங்க. அண்ணன் வந்து அவரும் அப்பாவும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்காங்க, இங்கே போலாமா அங்கே போலாமா அங்கே போலாமா இங்கே போலாம் பேசிட்டே இருக்காங்க. அப்ப இது வந்து ஒரு ஹாஃப் ட்ரூத். இது மீதி ட்ரூத் என்னங்கிறது அவர் அண்ணன் சொல்லுவார். நம்ம வந்து ஒரு பொய் சொல்லிட்டு நான் சொன்னேன் எனக்கு தெரியாத ஒரு அதிமுகவோட போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை சொல்ல வச்சுக்கோங்க, அது தெரியாதவளா இருந்தால் ரொம்ப ஆபத்து. பட் ஒரு கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஹாஃப் ட்ரூத், அது சொல்றது தப்பு இல்லை. ஸோ பொய்யை விட பாதி உண்மை எவ்வளவோ தேவலாம். சார் வணக்கம், ஜெய் கணேஷ் பேசுறேன். எங்கே இருக்கீங்க ஜெய் கணேஷ்? சொல்லுங்க சார். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலே வந்து எஃப்டிஐ வந்துருச்சு, ஸோ இன்டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ இன் தட் கேஸ் நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து ஸ்வதேசியை நீங்கள் ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு லாஸ்ட் வீக் நடந்த ஹிந்து ரிக்வெஸ்ட் ஆகட்டும், சோஷியல் மீடியா மேலே ஒரு தனி வெறுப்பு இருக்குது. அதற்கு காரணம் வர்த்தகம் ரீதியான காரணங்களா இல்லை இந்த நிஜமான ஒரு அக்கறையா? சரி, தொழில் போட்டி வந்தால் எல்லாருமே கவலைப்படுவாங்க. பெரிய திரை வந்து டிவி வந்தோடனே ரொம்ப கவலைப்பட்டுச்சு, டிவி பக்கம் போகக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு திரு கமல்ஹாசன் ஒருத்தர் தான் டிவியை வந்து தவிர்க்கவே முடியாதுன்னு முதலே சொன்னார். ஸோ அது மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய ரொம்ப சிலர் தான். அந்த போட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பாலச்சந்தர் முதல் ஆளாக போய் அவரே ஒரு சீரியல்லாம் பண்ண ஆரம்பிச்சார். ஸோ அடுத்த தொழில்நுட்பம் வளர்றதை வந்து ஏற்கிறதுக்கான பக்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது மாதிரி வந்து இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் டிவிகள்லாம் வந்து சோசியல் மீடியா பார்த்து பயப்படுறாங்க. சோசியல் மீடியாவை தவிர்க்கவே முடியாது. சோசியல் மீடியா இன்னமும் ஆழமான பங்களிப்பை செய்யத்தான் போகிறது, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தத்தான் போகிறது. நாளைக்கு அரசியல்வாதிகள், அவர் நண்பர் கேட்டார்ல சோசியல் மீடியா மேனிஃபெஸ்டோ அப்படின்னு, சோசியல் மீடியாவில் தான் நீங்கள் பேச்சே இருக்க போது. நீங்கள் வந்து தெருவா பிரச்சாரம் பண்ணுறது குறைய போது. எவ்வளோதான் காசு கொடுத்து கூட்டு வருது, ஒவ்வொருத்தரும் லாரியில் கூட்டு வரக்குள்ள உயிர் போயிருது. அவனுக்கு காசை கொடுத்து பிரியாணியை கொடுத்து சரக்கை கொடுத்து அவனை கூட்டு வந்து திருப்பி போறக்குள்ள வழியில் அவனை அச்சத்து போயிட்டான்னு அதுக்கு வரப்பு இரங்கல் தெரிவிச்சு ஒரே நம்மளே காசு கொடுத்து நம்மளே இரங்கல் தெரிவிச்சு ரொம்ப நஷ்டமான விஷயமா இருக்கு. அதனால இப்போ ஃபியூச்சரில் பார்த்துட்டு இருங்க, எல்லா அரசியலும் எங்கள் அண்ணன் செல்வராஜ் உட்பட எல்லா அரசியல்வாதிகளுமே இனிமேல் சோசியல் மீடியாவில் வர போறாங்க. அவங்க வந்து எல்லாருமே சோசியல் மீடியால பிரச்சாரம் பண்ண போறாங்க, அவங்களுடைய ஓன் வாய்ஸ்ல வந்து பார்க்க போறோம். அது வந்து கிராஃபிக் ஏதாவது பண்ணிருக்காங்க மட்டும் அப்புறம் தான் வெரிஃபை பண்ணது அவ்வளவுதான். சோ இது கரெக்டா சோசியல் மீடியாவுடைய பங்களிப்பு யாரும் தவிர்க்கவே முடியாது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து ஒரு பொறாமை எடுக்க நினைக்க வேண்டாம், எல்லாருமே அதை பயத்தோடு பார்க்குறாங்க. நான் வந்து இந்த சோசியல் மீடியா பத்தி நான் பேச ஆரம்பிச்ச முதல் கூட்டம் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி. முதல் கூட்டத்திலே என்னுடைய முதல் வார்த்தை இந்த சோசியல் மீடியா பேன் பண்ணாதான் என்ன நினைக்கிறேன்னு நான் ஆரம்பிச்சேன். அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்புக்கு போனப்போ தான் ஒரு விவாதம் வரும். திரு வைரமுத்து, திரு தினமணி ஆசிரியர் வைத்தியன் அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு மேட்டர் எடுத்திருக்கேன்னு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. நான் வந்து முதல் வரி அப்படி தான் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்ட்ரீம் லைன் பண்ற பத்தி நான் சொன்னேன். பட் பேன் பண்ண ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் போய் ஒரு அச்சுறுத்தல் வந்தா தான் வந்து கொஞ்சம் ஓரமா ஒழுங்கா அனுப்பாங்கிற ஒரு கணக்கு தான். ஸோ இவர்களுடைய பொறாமையும் இவருடைய வைத்து வச்சு நம்ம கவலைப்பட வேண்டியல. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தாண்டி சோசியல் மீடியா வளர்த்தான் போயிடும். சோசியல் மீடியா இன்னமும் ஒரு அசுர வளர்ச்சி அடைய போகிறது, இன்னும் பெரிய அளவுடைய வளர போது. ஒவ்வொரு தனிநபர் ஒரு சேனல் அணிக்க போறோம், அதுக்கு வந்து எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் வர போறாங்க ஒவ்வொரு தனிநபரும் பார்க்க போறோம். அது வந்து இது எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணத்தான் போறோம். அது ரெஸ்பான்சிபிளா இருக்குதா அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ரீம்லைன் பண்ண வேண்டியதான் தேவை. இப்போ சோசியல் மீடியாவை நீங்க தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாது. அதை முறைப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கணும், அரசாங்கம் எடுக்கணும், நீதிமன்றங்கள் எடுக்கணும், நாம் எடுக்கணும். ஒன் ஃபைனல் क्वेश्चन. ஹலோ சார், இப்போ நியூஸ் வருது அப்படின்னா அதோட உண்மை வேறு தெரிஞ்சுக்கணும் நான் முடிவு பண்ணிட்டேன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா எப்படி தெரிஞ்சாலும் இன்டர்நெட்குள்ளேயே தான் சுற்றிட்டு வேறு தான். என்னுடைய பிள்ளைகளுக்கு போனால் நான் சொல்லுவேன், என்னுடைய செய்தி தொலைக்காட்சியில் ஒரு அறிக்கை வருதுன்னா உடனே வந்து போய் அதில் முடிச்சிடாங்க. இந்த அறிக்கையில் ஒரு 15 ரெஃபரன்ஸ் இருக்கும். திரு வைரமுத்து அவர்களுடைய அந்த ஆண்டாள் பாசுரம் பற்றின ஒரு சர்ச்சையை நான் மேற்கோள் காட்டுறேன். ஆண்டாள் பாசுரம் பற்றி திரு வைரமுத்து அவர்கள் சொன்னார், அது பெரிய சர்ச்சையில் இருந்துச்சு. நாங்கள் எங்கள் தொலைக்காட்சியில் என்ன பண்ணோன்னா, அவர் எதை முதல்ல கோட் பண்ணியிருக்காருன்னு போது இலியானா பல்கலைக்கழகம். முதல்ல இலியானா பல்கலைக்கழகம் போய் தேடினா அப்படி ஒரு புஸ்தகம் அங்கே இல்லவே இல்லை.
இல்ல. அதுக்கப்புறம் அந்த ஆத்தர் நேம போய் பார்த்தா அவர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஐயர் கேரளாவில் உட்கார்ந்துருக்கிறார். இன்னமும் இருக்கிறார், 88 89 இயர்ஸோ. அவரை பிடிச்சி அவர்கிட்ட பேட்டியை வாங்கிட்டு அவருடைய ஆடியோ போயிட்டு இன்னும் நீங்க தந்தி டிவி நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த சோசியல் மீடியால போய் நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா இருக்கும். அவருடைய பைட் கொடுத்துருக்கோம். அவர் என்ன சொல்றாரு, எப்படிப்பா நீ எழுதுன அந்த வரி இருக்கு, வைரமுத்து கோட் பண்ணிருக்க அந்த வரி இருக்குது, எப்படிப்பா நீ எழுதுன அவர்கிட்ட கேட்டா அப்படின்னு சொன்னாங்க. இது சொல்லப்படுகிறது தான் போட்டிருக்கேன் அப்படின்றார். அவருடைய ஆர்டிகல்ல பார்த்தா உண்மையில வந்து சொல்லப்படுகிறது தான் போட்டிருக்காரு. சோ ஒரு 3ஆம் கட்ட தரவை ஒருத்தர் கொண்டு வந்து அதை ஒருத்தர் கோட் பண்ணி அதை ஒருத்தர் வைரமுத்து மாதிரி ஹைலி இன்ஃபுளுன்ஸ்டான ஒரு பர்சனாலிட்டி சொல்லும்போது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அவர் வெரிஃபை பண்ணல, நாங்க வெரிஃபை பண்ணோம். எப்பயுமே ஒரு செய்தியோடைய வேற தேடி போற பழக்கம் நமக்கு இருக்கணும். ரஜினி வந்து பிஜேபியோட சேர போறார் அப்படின்னா அப்படியா அப்படின்னு பதறாம அப்படியா அப்படின்னு பார்க்கணும். எப்போ சேருவாரு, எப்படி சேருவாரு, இதை யார் அறிவிச்சிருக்கிறா? இப்போ 3 ஜப்பான்ல நான் இருக்கும்போது பொங்கல் அன்னைக்கு ஒரு போட்டோ கையில காட்ட ரஜினியோட வெறியரங்க ஒரு ஹரின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து காட்டு, தலைவர் அடுத்த படம் பார்த்தீங்களா? என்னடா நாற்காலி, ஏஆர் முருகதாஸ், ஏஆர் ரஹ்மான், கலாநிதி மாறன் ஃபர்ஸ்ட் கிளாஸா கிராஃபிக் பண்ணி தலைவர் ஒரு புது ஸ்டில் இப்படி ஒரு சாஞ்சி வேறு வந்துட்டு போட்டு அவர் அடுத்த படம் போட்டான். நான் ஏன்ட தலைவர் சொல்லவே இல்லையே, நம்ம சொல்லிட்டு எல்லாம் செய்யறாரு அவர். ஏன்ட சொல்லவே இல்லை, என்னடா அது அப்படின்னா நான் வந்து 3 பாயிண்ட் தான் சொன்னேன். இது ஏது உங்களுக்கு, நம்ம மன்றாளுக்கு தான் அனுப்புனாங்க அப்படியா? சரி, ஏஆர் ரஹ்மானோட ட்வீட்ல போய் பாரு, ஏஆர் முருகதாஸோட ட்வீட்ல போய் பாரு, சன் பிக்சர்ஸோட ட்வீட்ல போய் பாரு, எங்கேயுமே இல்லை. ஏண்டா அவங்களே சொல்லல, நீங்க ரெடி பண்ணிட்டீங்களா? இந்த வேற தேடி போற பழக்கம் ஒரு 5 நிமிஷம் பொறுமையா தான் முடிஞ்சிடும், வேற ஒண்ணும் இல்ல. இது அப்படியே தலைவர் பிரமா சொல்லி எனக்கு அனுப்பி விடுங்கன்னு சொல்லி நான் ஒரு 10 பேருக்கு அனுப்பினா திரும்பி அந்த தப்பை தான் செய்வோம். ரிவர்ஸ்ல போங்க, உங்களுக்கு எங்க வந்துச்சோ அங்க போய் உனக்கு யார் சொன்னான்னு பாருங்க. இந்த சம்பந்தப்பட்ட ஆட்களே வேற தேடி போங்க. எங்கேயாவது ஏஆர் முருகதாஸ், ஏஆர் ரஹ்மான், சன் பிக்சர்ஸ் இவங்க எல்லாருமே ஆக்டிவா இருக்கக்கூடிய ஆட்கள். அப்ப அங்க போய் பார்த்தா தெரிஞ்சிடும்ல. ரஜினியோட ட்வீட்லயும் காணும். ஒரு 4 பேர் செக் பண்ணி பார்த்தா முடிஞ்சு. 4 பேருமே சொல்லாத ஒரு அறிவிப்பை நம்ம முருகேசன் உட்காந்து அழகா டிசைன் பண்ணி எழுதி விட்டான். பூரா ரஜினி கொண்டாடுறாங்க. நாற்காலி டயத்துக்கு ஏற்ற மாதிரி டைட்டில் அடி பின்றார் தலைவர் நாற்காலில் உட்கார்றாரு. இவங்க ஆசைக்கு வந்து சொரிஞ்சு விட்டுக்கிறது. அப்ப அந்த வேற தேடி போற பழக்கம் நமக்கு வேணும். அதுக்கு பொறுமை அவசியம். எல்லா லஞ்சம், எல்லா ஊழல், எல்லா முறைகேடுக்கான ஆணி வேர் பொறுமையற்ற தன்மை நண்பர்களே. பொறுமையற்ற தன்மை. ஒரு சர்டிபிகேட் வாங்குறதுக்கு 10 நாள்லாம் முடியாது, 10 நிமிஷத்துல வேணும். எவ்வளவு காசு கொடுப்பேன்னு கேட்கிறோம். லஞ்சத்தை நாம் உருவாக்குறோம். 10 நாள் ஆகுமா? 10 நாள் பொறுமையா இருக்கு. ஒரு ஆர்டி ஆக்ட் ஒரு தகவல் கேட்டா தரமாட்டான், தர முடியாதுன்னு அங்க போய் இங்க போமா அப்பீல் போக டெல்லி வரைக்கும் போட்டும். பொறுமையா இருக்கு. பொறுமையா இருந்தா கிடைக்கும். அப்ப லஞ்சம் ஒழியும். நம்முடைய அவசரம் தான் அவருடைய வருமானம். நம்முடைய அவசரம் தான் அத்தனை பொய்மைக்கு காரணம், அத்தனை முறைகேட்டு காரணம். நான் அவசரப்படல, லெட் இட் கம், அது வரட்டும் நான் பாக்குறேன். அந்த பொறுமை நம்மகிட்ட இருந்தா இங்க பேராது நம்ம முடிவு பண்ணிடுவோம். அவன் வந்து நீங்க போய் கேளுங்க இடத்துல, ஐயோ இதுவா இது 1 மாசம் ஆகும் சார், அது முடியும் சார், சார் 1 மாசம் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். அப்படியா? அப்போ 1 வருஷம் கூட ஆகும் பொழுது. ஐயோ சார் சார், அப்போ 1 லட்ச ரூபாய் கட்டு. பில்டிங் கட்டும் போதே மண்ணு சிமெண்ட் போடும் போதே பூரா வாங்கிட்டோம். நம்ம வந்து அவசரப்பட்டோம்னா எந்த அநீதியும் தடுக்க முடியாது. அந்த அநீதியோட பங்கா நாம இருப்போம். தேங்க்யூ சார். ஜேர்னலிசம் படிக்கிறச்சே ஒரு தம் ரூல் இருக்கு, 5 W's and 1 H ஆங்கிலத்தில். வாட், வென், வை, வேர், ஹூ அண்ட் ஹவ். நீங்க ரிப்போர்ட் பண்றச்சே இந்த 5 W's and 1 H ரூலை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை இந்தியாவுக்கு as a model journalist continue ஆனோன்றது தான் எங்களோட ஒரு விஷ். However, it's up to you what you decide. Thank you very much, sir. I request Thiru Srinivasan to please honor you on behalf of the forum. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் அது முதல்ல வாங்கிறேன், வரதை வாங்கிறேன். Thank you. சின்ன குதிரையா இருக்கோ? நான் வந்து இறைவனோட கர்னல் இஃப் எவ்ரிதிங் கோஸ் ரைட் 3 திரையிலுமே இருக்கலாம்னு நினைச்சிருக்கிறேன். வெள்ளித்திரை, சின்னத்திரை, குட்டித்திரை. இப்படி உசுபேத்தி எவ்வளவு பேர் தான் எப்படி. ஸோ சோசியல் மீடியாவில் சும்மா ஜாலியாக ட்ரை பண்ணிட்டு நான் வேலையை விட்டது 10ஆம் தேதி. ஒரு 13ஆம் தேதியிலேருந்து சும்மா வந்து என்னை பற்றி போட்டாங்க, பாண்டி அங்கே போதார். அப்போ வந்து நான் விலகினது உண்மைதான்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். அதை நான் போடுறதுக்கு முன்னாடியே ஏன்ட்ட இந்த படம் எடுக்கும்போது திருட்டு விசிட்டு பாருங்க. நான் போஸ்ட் பண்ற முன்னாடி எனக்கு முன்னாடி பிகின் வுட்ஸ் வந்து இந்தியா நிறைய பேர் போட்டாங்க. அவங்க அள்ளிட்டாங்க லைக் போறான். ஐயோ நம்ம லைக் போற அங்கே போயிடுச்சு, நம்ம வியூ அங்கே போயிடுச்சுன்னு பார்த்து பார்த்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ போட்ட போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 82,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க இந்த 30 நாளில். எனக்கு ஒரு பெரிய வியப்பு ஏற்படுத்துது. ஓஹோ, இதில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஃபாலோ அப் இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி சின்ன திரையில் நான் கிட்டத்தட்ட எல்லா டிவிலையுமே பேசிட்டு இருக்கிறாங்க, நானும் பேசிட்டு இருக்கிறேன். அதுக்கிடையில் அண்ணன் அஜித்தோட வந்து ஒரு படம் பண்ணுறேன்.
பிப்ரவரி லாஸ்ட்டில் மார்ச்சில் வந்து ஷூட் இருக்கும்னு இருக்காங்க. ஸோ அந்த ஷூட் முடிகிற வரைக்கும் எனக்கு டைம் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்போ அதுலேருந்து அதுக்குள்ளே எனக்கு வந்து அந்த இரும்பு கம்பிகள் விளம்பரத்தெலாம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டிஎம்டி கம்பிகள் இருக்குது வரீங்களான்னு கூட. உண்மையிலே இந்த படம் நடிக்க போகிறேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு நியூஸ் வந்துச்சு. அது கன்ஃபார்ம் நியூஸ் நானும் சொல்லிட்டேன். உடனே வந்து சார் சூப்பர் ஸ்டார் இரும்பு கம்பிகள் நேரம் வரீங்க, நீங்கள் தான் சார் ஸ்டார் அப்படி இரும்பு கம்பிகள் டாய் அந்த மாதிரி. ஸோ வந்து வெள்ளித்திரையில் என்ன மாதிரி வாய்ப்பு எங்கள் டேரக்டர் சொன்னார், நீ கொஞ்சம் அமைதியாக வாயை மூடிட்டு நீ போராட முறை பேசிட்டு மாதிரி பேசிட்டு இருக்காத, உனக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் வரும் பார்ப்போம்னு சொல்லியிருக்காரு. ஸோ அங்கே என்ன வாய்ப்புகள் திறந்து கிடக்குன்னு எனக்கு தெரியல. நான் வந்து எதையும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்குறேன், வா அதையும் ட்ரை பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இறைவன் கருணையில் வந்தது, அதை நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கிறேன். ஸோ வெள்ளித்திரை, சின்னத்திரை, குட்டித்திரை 3 ட்ரை பண்ண போகிறேன் உங்களுடைய நண்பரோட. தேங்க்யூ.